வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன விஷயத்த பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 2 நாளா ரொம்ப பீதிய கெளப்பிக்கிட்டு இருந்தாரு ஐயா செங்கோட்டையன் அவர்கள். பாத்தீங்கன்னா, நேத்து நான் வந்து மன அமைதிக்காக ஹரித்வார் போறேன், கோயிலுக்கு போறேன், ராமர் கோயிலுக்கு போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போனாரு. ஆனா அமித்ஷாவ பார்க்க போயிருக்காரு. இன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. இதுக்கு டைரக்டாவே அமித்ஷாவ பார்க்க போறேன்னே சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே. எதுக்கா நீ கோயிலுக்கு போறேன், மன அமைதிக்கு போறேன், சஸ்பென்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. இது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கும்? அதாவது இவர் டெல்லி புறப்படுறாருன்னு சொல்ல போகும்போதே இவர் வந்து டெல்லியில இருக்க பிஜேபி தலைவர்களை தான் பார்க்க போறாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கோயிலுக்கு போறதுன்றது அடிஷனல். ஒருவேளை அமித்ஷா போய் பாக்குறதே அது ஒரு கோயிலுக்கு போற மாதிரி நினைச்சிருந்திருக்கலாம் செங்கோட்டையன். அதாவது எப்படி சொல்ல வருது அப்படின்னா, இப்ப அம்மா இருந்த ஆட்சி காலங்கள்ல அம்மா இருந்தப்பயும் சரி, ஒரு எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, தம்மோட கட்சி அடமானம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு தலைவர்களும் எங்கிட்ட போனது இல்ல, வந்தது இல்ல. இவங்க வந்து டெல்லிக்கு போயிடுறது. அதுதான் இவங்க நம்பி என்ன எப்படி ஓட்டு போட முடியும்? அதாவது அம்மா இருந்த வரைக்கும் நான் பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன், வரலாற்றுல ஒரு பிழை பண்ணிட்டேன் பிஜேபியோட கூட்டணி வச்சு, சோ இனிமேல் நான் இந்த தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இதே 2024 எடப்பாடியாரு, ஜெயக்குமார் எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வைக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி நாங்களும் இனிமேல் வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அப்படின்னா அங்கிட்டு 6 மாசம் 1 வருஷத்துலயே வந்து திருப்பி கூட்டணி அப்படின்னு போறாங்க. அப்போ நீங்க வந்து சுத்தமான கை, அதாவது சுத்தமான ஆட்களா இருந்தா இந்த கூட்டணிக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க. சோ உங்களுக்கு பின்னாடி நிறைய அழுக்கு படிந்த கரைகள் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்றதுனாலதான் நீங்க வந்து பிஜேபியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு, இருக்கட்டும். இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு சண்டை, நம்ம போன வீடியோல கூட பேசியிருந்தோம். ஒரு குடும்பத்துல சண்டை அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க தலைவர்கள் உட்கார்ந்து பேசணும். பேசணும்னா அந்த பிரச்சனை தீரும். நீங்க நம்ம குடும்பத்து சண்டைய இந்த குடும்பத்துல இருக்க உறுப்பினர் வந்து 3வது குடும்பம், அதாவது ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அவங்கள போய் பஞ்சாயத்துக்கு கூட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களோட மரியாதை எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு சுயமரியாதை இல்லாத மாதிரி தானே இருக்கும். அப்ப மக்கள் உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்களை நம்பி ஓட்டு போடுறதுக்கு டைரக்டா பிஜேபிக்கே போட்டு போயிடலாமே. அதுதான் கரெக்ட். சும்மா எதுக்கு எடுத்தாலும் டெல்லி போறேன் டெல்லியில போய் என்னங்க, நான் 1வது படிக்கிற பிள்ளைங்களா ஆகுனா போய் டீச்சர்ட்டை கேட்டு வந்தேன், யூனியன் போறேன், டீச்சர்ட்டை கேட்டு வரேன், தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் இருக்கு. அம்மா இருந்த வரைக்கும் பிஜேபி பக்கம்லாம் யாரும் தலை வச்சு கூட படுக்கல. பிஜேபி என்னங்க, எந்த கட்சிக்குமே அவங்களா வந்து கேட்கணும், பேசணும், செய்யணுமே தவிர இந்த அம்மா நான் டெல்லிக்கு போயிட்டு வரேன், அமெரிக்கா போயிட்டு வரேன், புத்தூர் மலை போயிட்டு வரேன், நான் போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லி எந்த முடிவும் எடுத்ததே கிடையாது. அதுதான் வந்து ஒரு தலைமை பண்பு. அதாவது வந்து நம்மள தேடிதான் அர்த்தம் வரணுமே ஒழிய நம்ம யாரையும் தேடி போகக்கூடாது அப்படின்ற ஒரு தலைமைக்கான பண்பு அது. இங்க இருக்க ஆளுகளுக்கு அது கிடையவே கிடையாது. இப்ப செங்கோட்டையர் மேல நல்ல மரியாதை இருந்தது. இதுல உங்களுக்கு பிடிக்கல, கருத்து வேறுபாடு இருக்கு, ரைட், வெளியில வந்துட்டீங்க. அதுக்கு என்ன அடுத்து நீங்க என்ன செய்யணும்? வெளியில இருக்கிறாங்க இல்லையா, இப்ப அம்மா சசிகலா இருக்கிறாங்க, ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காரு, புகழேந்தி இருக்காங்க, ஒருங்கிணைப்பு குழு, இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சட்ட போராட்டமா அறிவிச்சிருக்கலாம், இல்லைன்னா தொண்டர்களை கூடுறதுக்கு ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். போய் பாத்துட்டு வரதுக்கு செங்கோட்டையன் வெளியில வந்து வாய் திறக்காமையே இருந்திருக்கலாம். அவருக்கு ஒரு மரியாதையா இருந்திருக்கு. அதுதான் சொல்றேன். அதாவது வந்து இப்ப அவர் மேல இருந்த மரியாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. நீ செங்கோட்டையன் அங்க போய் பார்த்ததுக்கு நீ இங்க இருக்க தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம், இது பண்ணலாம். இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடியை பொறுத்தளவு அதிமுக செத்து போனாலும் பரவாயில்ல, கட்சி என்கிட்ட இருக்கணும், சின்ன என்கிட்ட இருக்கணும், அதிமுக ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் தான் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில அவரு போய்கிட்டு இருக்காரு. மித்த தலைவர்கள் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. தயவு செஞ்சு வந்து பஞ்சாயத்து பண்ணி விடுங்க பிளீஸ். அதாவது உக்ரைன் ரஷ்யா போர்ல அமெரிக்காவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இங்க எங்களோட பஞ்சாயத்து வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது உட்கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம், நாங்க தலையிட மாட்டோம் அப்படிம்பாங்க. ஆனா பின்புலமா நிறைய வேலைகள் நடக்கும். சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீ ஏன் இங்க இருந்து ஆகுனா டெல்லி போறீங்க? இன்னைக்கு போய் டெல்லியில பாத்துட்டு வந்தீங்கன்றீங்க அமித்ஷாவை. அதே தம்பிதுரை என்ன சொல்றாப்புல, அமித்ஷாவை நானும் தான் பார்த்தேன், ஆனா இதை பத்தி எந்த ஒரு தகவலும் அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கல அப்படின்னு அவர் சொல்றாப்புல. இதை பத்தி ஓண்டையா தகவல் பகிர்ந்துக்கணும், நீ ஒரு தனி கட்சி, உங்களுக்கு நீங்க தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதே வரவே மாட்டேங்குது. இதுல இருந்து என்னதுன்னா, ஏடிஎம்கே மேல இருக்க ஒவ்வொரு நம்பிக்கை அப்படி அப்படியே வீணாகுது. இதை நம்பி போலாமா, இதை நம்பி ஓட்டு போடலாமா அப்படின்ற ஒரு ஒரு மன குழப்பம் இருக்கு. அதனால வந்து இப்போ டிஎம்கே வந்து சோலாவா ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு.